நீங்கள் வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஏன்னா நான் ஒரு பக்கா ஸ்லோ லேர்னர். பட் இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணதுனாலேயே என் ஸ்கில்லை ப்ரொஃபஷனலாக க்ரோ பண்ணது மட்டும் இல்லாமல் 1000 பேர்த்துக்கு முன்னாடி சொல்லி ப்ரோ ரீடர்ஸ் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறதை டிஸ்அட்வான்டேஜாக பார்க்காம அதை டீப்பாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன். அதனாலேயே எல்லா விஷயத்தையும் எனக்கு புரிகிற மாதிரி பிரேக் டவுன் பண்ணி லேர்ன் பண்ணேன், விச் மேட் த லேர்னிங் ப்ராசஸ் வெரி ஈஸியர். ஜஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணாமல் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். தட்ஸ் வேர் த ரியல் மேஜிக் ஹேப்பன். பட் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு ஜஸ்ட் லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் டைம்லி ஃபீட்பேக்ங்கிறதே எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது. ஏன்னா அது மூலிமா நம்ம ஸ்கில்லை டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோஸோட பெஸ்ட் அவுட்புட்ஸை மட்டும் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள். இது மூலிமா உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் யூ கேன் ஈவன் கெட் அ கிளைண்ட் அண்ட் ஸ்டார்ட் மேக்கிங் மணி ஆஸ் அ வீடியோ எடிட்டர். இப்போ சொல்லுங்கள், வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா என்ன?